ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்டு பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் கூட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இப்போது RBL பேங்கோட குக்கீஸ் கிரெடிட் கார்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ண முக்கியமான காரணம் எப்பவும் போல் ஸ்பான்சர்ட் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க வில்லியம் என்றவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கார்டை இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் எது பர்ச்சேஸ் பண்ணாலும். அப்புறம் 10% ஆஃபர் கிடைக்கும் ஜொமேட்டோ, புக் மை ஷோ, ஊபர், மிந்த்ராவெல்லாம். ஸோ இந்த கார்டை ரிவார்டு கார்டுன்னு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஷாப்பிங் கார்டு அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் கார்டு. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதால இது ரிவார்ட் கார்டுன்னு சொல்கிறோம். இந்த கார்டு ஸ்பெஷலாக டிசைன் ஃபார் ஆன்லைன் ஸ்பெண்டர்னு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கிறதுடான தகுதி வயசு 21 65 இருக்கணும். உங்கள் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 25,000 மேலே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி, அதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே ITR ஃபைல் பண்ணியிருக்கணும். ரெக்கமெண்டட் கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 750 மேலே இருக்கணும். இந்த கார்டில் உள்ள ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. இது ஆனுவல் ஃபீம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 100 ரூபாங்க. ஸோ நீங்கள் 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாதத்துக்கு 5,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த 100 ரூபா நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வேவ் ஆஃப் ஆகிடும். இந்த கார்டில் உள்ள வெல்கம் பெனிஃபிட் வாங்கினா கார்டு வாங்கின 30 டேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிடணும். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அந்த கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, குரோமா, ஷாப்பர் ஸ்டாப் இதில் எதனாவது ஒன்று நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு. ஸோ அதனால் நீங்கள் யூபிஐலாம் சப்போர்ட் ஆகாது. ரூபே கார்டு அந்த மட்டும் தான் யூபிஐ சப்போர்ட்டும். அதனால் நம்ம கூகுள் பேலாம் இதில் பைண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இவங்க 2 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, இதில் பரவாயில்ல, லான்ச் ஆக்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஆனுவல் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ் அப்படி பார்க்கும்போது 1200 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து பேஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எலிஜிபிள் கேட்டகரிஸ் சொல்கிறாங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்பெண்டிங், எல்லா ஆன்லைன் ஸ்பெண்டிங்குமே 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஈவன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே 5x மீன்ஸ் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதுல 100 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதுல 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ரிவார்ட் பாயிண்ட் எவ்வளோ வேல்யூனா இங்கே பாருங்கள், ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 20 பைசே. அப்போ 100 ரூபாய்க்கு 20 பைசா இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்பெண்டிங்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால 1% கேஷ்பேக் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலர் பிராண்டுக்கு 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க எப்பயுமே. கேஷ்பேக் ஓகே, இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஜொமேட்டோ, மிந்த்ரா அண்ட் தென் ஊபர், இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு பிராண்டுக்கும் ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. இப்போ ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 300 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதுபோல் மிந்த்ராவிலையும், அதுபோல் ஊபர்லையும். ஸோ எல்லாத்துலேயும் 300 ப்ளஸ் டோட்டலாக 900 ரூபாய் தான் மேக்ஸிமம் கேஷ்பேக் கிடைக்கும், பர்டிகுலராக இந்த 3 பிராண்டில். ஓகே, ஸோ மற்றபடி 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் இருக்குது. முக்கியமாக ஒரு சில கேட்டகரிக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, அதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஃபியூலு, வேலெட்டில் ஏதாவது காசு ஆட் பண்ணிங்கன்னா, ரயில்வே ஏதாவது பேமெண்ட் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் ரெண்ட்டு, எஜுகேஷன் ஃபீஸு, கவர்மெண்ட் சர்வீசஸ், யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ், கேஷ் வித்ராவல், ஈவன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எங்கே போய் இஎம்ஐ போட்டாலும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஸோ இது விட்டுட்டு மற்றது எது பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடியூம் பண்ணுறப்ப உங்களுக்கு 99 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ என்னைக்கு நீங்கள் வந்து அந்த 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கிராஸ் பண்ணிட்டீங்களோ அதுலேருந்து 45 டேஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 5 lakhs ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா
₹5000 மதிப்புள்ள வவுச்சர் கிடைக்கும். நீங்க ₹1000 கூட வவுச்சர் ஜெனரேட் பண்ணிக்கலாம். Flipkartல ₹1000, Amazonல ₹1000, Myntraல ₹1000 கூட அது மாரி நீங்க வவுச்சர் ஜெனரேட் பண்ணிக்கலாம். 45 டேஸ்ல உங்களுக்கு வவுச்சர் வந்துரும். நெக்ஸ்ட் என்டர்டெயின்மென்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோல நீங்க டிக்கெட் புக் பண்றப்ப 10% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு ₹300. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள்ங்க. மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 50 டேஸ். இப்போ பாருங்க, இந்த பில்லிங் பீரியட் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து 30 டேஸ் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லாமே இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஓகேங்களா உங்களுக்கு பில்லா ஜென்ரேட் ஆகும். இந்த ஜனவரியில் 10,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அது பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டி ஆகணும். இந்த 10,000 20ஆம் தேதிக்குள்ள கட்டலைன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் போடுவாங்க. பாருங்க 3.99% per month. இதே ஆனுவலா கன்வெர்ட் பண்ணும்போது 47.88%. ₹1000 ₹470 மேல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டன்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டின்னு உங்களுக்கு ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீஸும் இருக்கும். 12.5% லேட் பேமெண்ட் ஃபீஸ். மினிமம் ₹5, மேக்ஸிமம் ₹1300 வரைக்கும் இருக்கும். இப்போ ₹500னா ₹5 இருக்கும். இதே ₹1000 போகும்போது ₹50, ₹100. இதே ₹10,000 போகும்போது லேட் பேமெண்ட் ஃபீஸ் ₹1300 கூட வரும். ஓகே, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க வந்து 2.5% கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் போடுறாங்க. மினிமம் ₹500. நீங்க ₹2000, ₹3000 இப்போ ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணாலும் ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. எப்பயுமே என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்ல போயிட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்பயுமே பைசா எடுக்காதீங்க. அது தவறான செயல். ஏன்னா டே 1லேருந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. அதனுடைய ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ₹500 ₹4000 இருக்கணும். ₹500 கீழே போனாலும் சரி, ₹4000 மேலே போனாலும் சரி, இந்த வேவியர் உங்களுக்கு கிடையாது. ஒரு மாதத்துக்கு ₹150 மேலே உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கிடையாது. எப்பயுமே ஃபியூல் ஒரு மாதத்துக்கு ₹3000, ₹4000 மேலே போடுறீங்கன்னா ஃபியூலுக்கு தனி கிரெடிட் கார்டு இருக்கு. அந்த கிரெடிட் கார்டு போகிறது பெஸ்ட்டுங்க. நம்ம சேனல் பேஜில் ஃபியூலை பற்றி அவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். இந்த கார்டு கொண்டு போய் ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 3.5% வரைக்கும் சார்ஜஸ் போடுவாங்க. அதாவது ₹100க்கு ₹3.50. அதனால ஃபாரெக்ஸ்க்கும் தனி கிரெடிட் கார்ட்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க ஃபாரின் போறப்ப அந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி போறது பெஸ்ட். அந்த கிரெடிட் கார்டு வீடியோஸும் நம்ம சேனல் பேஜில் நிறையவே இருக்கு. பார்த்து யூஸ்ஃபுல் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த பாஸ் மிஷின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வைப் மிஷினை ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்தாவே போதும், பேமெண்ட் ஆகிடும். சின்ன சின்ன டிரான்சாக்ஷனாக இருக்குங்களா. இப்போ ஹோட்டலுக்கு எங்கேயாவது சாப்பிட போறீங்கன்னா ஒரு 2000, 3000 தான் உங்களுக்கு வந்து பில் வந்துச்சுன்னா அப்போ ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணிட்டா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் கொண்டு போய் இந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த கார்டை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கார்டு யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆன்லைன் ஷாப்பிங் லவர்ஸ், அவங்களுக்கு ஃபுட் டெலிவரி யூசர்ஸ், உபர் ரைட்ஸ், மூவி லவர்ஸ், இவங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓலாம் சொல்ல மாட்டேன். பட் ₹1500 இந்த கார்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வேண்டியில் அதுக்கு நிறைய கார்டு இருக்குது. ₹1000 மேலே பே பண்ணுற நிறைய கார்டு இதை விட நல்ல பெனிஃபிட்டே கொடுக்குறாங்க. 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல இந்த ஆன்லைனில். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ₹1 தான். ஓகே, ₹100 ₹1 தான் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இதில் பெரிய உடன்பாடு இல்லை. 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்கல்ல Zomato, Myntra, Uber. இது யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாலும் அவங்களுக்கு ஒன்றும் உபயோகமாக இருக்கும். அதுக்கு நம்ம மாதம் ₹1000 பே பண்ணுறதுக்கு ஸ்விக்கி கிரெடிட் கார்டே போயிடலாம். ஓகேங்களா. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் ஆன்லைனுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பெஸ்ட் அதுக்கு போயிடலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியனுங்க. புக் மை ஷோவில் ஆஃபர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. மைல்ஸ்டோன் வவுச்சர் 7000 வரைக்கும். நீங்கள் 7000 எப்படி வருது, ₹7,00,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 7000 கிடைக்கும். ஓகே. மந்த்லி ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 5000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருந்தால் இந்த கார்டுக்கு வாங்க. இல்லைனா இந்த கார்டு வராதிங்க. அதாவது வாங்கணும், இந்த கார்டு தான் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கிடைக்குதுன்னா ₹1000 மேலே ஃபீஸ் கட்டுற மாரி ஐடியா இருந்ததுன்னா அதுக்கு இதை விட பெஸ்ட் கார்டு நிறையவே இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. உங்களுக்கு வேறு எந்த கார்டும் கிடைக்கல, இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கிடைக்குதுன்னா தாராளமாக கண்ண முடியும்னு வாங்கிடலாம். ஓகே. இந்த கிரெடிட் கார்டு வீடியோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தாங்க போடுறோம். அதனால் லைக்கோ, கமெண்டோ, சப்ஸ்கிரைபோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து கூட பிங் பண்ணுங்கள். நம்ம இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தனி வீடியோ கூட போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.